மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். போலீசார் மீது துப்பாக்கிச்சூடு, துப்பாக்கியுடன் தலைமறைவான நபரை தேடி போலீசார் வலைவீச்சு. முன்னாள் அமைச்சர்களான விமல் வீரவன்ச மற்றும் எஸ்பி திசாநாயக்க ஆகியோருடைய சகோதரர்களை அதிரடியாக போலீசார் கைது செய்த சம்பவமும் பதிவாகியிருக்கு. ஆசிரியரை பழிதிக்க ஆசிரியருடைய வாகனத்துக்கு தீ வைத்த 8 வயது மாணவனால் பெரும் பரபரப்பு என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். போலீசார் மீது அதிரடியாக துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு போலீசாருடைய துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு தலைமறைவான நபரை தேடி இப்போது போலீசார் வலை வீச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறாங்க. இந்த ஒரு சம்பவம் என்ன பின்னணியில் நடந்திருக்கு, எங்கு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டுநாயக்க தேவமட்டா என்று சொல்லப்படுகின்ற பிரதேசத்தில் தான் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கு. கட்டுநாயக்க போலீஸ் நிலையத்தில் பணியாற்றுகின்ற 2 போலீஸ் அதிகாரிகள் ரோந்து நடவடிக்கையில ஈடுபட்டிருக்காங்க. சந்தேகத்துக்கிடமான முறையில 2 இளைஞர்கள் ஒரு இடத்துல ஏதோ ஒரு பொருளை தேடிக்கொண்டிருக்கிறத பார்க்குறாங்க. என்ன ஏது அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போலீசார் சம்பவ இடத்துக்கு போறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதை வியாபாரம் செய்கிறவங்க நேரடியாக சந்திச்சு கொள்ள மாட்டாங்க. விற்கிறவங்களோ அல்லது வாங்குறவங்களோ நேரடியாக சந்திச்சு கொள்ள மாட்டாங்க. ஒரு லொக்கேஷன்ல பொருளை போடுவாங்க, வாங்குறவர் அதை எடுத்துட்டு ஈஸி கேஷ் மூலம் சல்லிய உரியாளுக்கு அனுப்பி வைப்பாங்க. இந்த நடைமுறை இருக்கிறதுனால உடனடியாக போலீசார் சந்தேகிச்சு குறித்த 2 நபர்களையும் சோதனையிட முற்பட்டாங்க. சுதாகரிச்சு கொண்ட 2 நபரும் பைக்கில் ஏறிக்கொண்டு பயணிக்க ஆரம்பிச்சாங்க. பின்தொடர்ந்த போலீசார் மடக்கி பிடிச்சு விசாரணை நடத்த ஆரம்பிச்ச பொழுது ஒரு போலீசார் அவங்க பொருளை தேடின இடத்துக்கு போய் அந்த இடத்தை சோதனையிட்டிருக்கிறாரு. குறித்த 2 நபர்களை மடக்கி பிடிச்ச ஒரு போலீஸ் அதிகாரி 2 நபரோட அங்க நின்று கொண்டிருக்கிற சூழ்நிலையில வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு நோக்கில முரண்பட ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு விஷயத்தை கவனித்த ஒரு பெண் உடனடியாக அதுக்கு அருகில் இருக்கின்ற போலீஸ் சோதனை சாவடியில் இருந்த போலீசாருக்கு தகவல் சொல்ல உடனடியாக உதவிக்கு 2 போலீசார் அங்கே போயிருக்கிறாங்க. சம்பவ இடத்தை சென்றடையும் பொழுதே அதில் ஒரு நபர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதவிக்கு வந்த போலீஸ் அதிகாரியுடைய துப்பாக்கியை எடுத்து வான் நோக்கி சுட ஆரம்பிச்சிருக்கிறாரு. அத்தோடு முடிச்சு கொள்ளாம குறித்த போலீஸ் அதிகாரியை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதுல போலீஸ் அதிகாரியுடைய காட்பாதத்தில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கு. 2 நபர்களும் அங்கிருந்து ஓடி இருக்கிறாங்க. ஓடிய வழியில ஒரு பெண்ணை துப்பாக்கி முனையில மிரட்டி அவருடைய மோட்டார் சைக்கிளையும் பறிமுதல் செய்து மோட்டார் வண்டியை எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறாங்க. இந்த ஒரு சம்பவம் குறித்து இப்போது தலைமறைவான 2 இளைஞர்களையும் 2 நபர்களையும் கைது செய்வதற்கான வேட்டையை இப்போது போலீசார் ஆரம்பிச்சிருக்காங்க. குறித்த போலீஸ் அதிகாரி இப்போது நீர்கொழும்பு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வராரு. ஆறுதலான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதில் எந்த ஒரு உயிர் ஆபத்தும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. எனவே குறித்த நபர் இருவருமே ஏதோ ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டிருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் தான் இந்த சம்பவத்தின் பின்னணியில் தெரிய வர ஒரு விஷயம். போலீசார் நிறுத்தினா எந்த குற்றமும் இல்லை, எந்த ஒரு குற்றத்தோட சம்பந்தம் இல்லைன்னா விடயங்களை சொல்லிவிட்டு அங்கிருந்து பயணமாகலாம். எதற்காக முரண்படணும், எதற்காக தப்பிக்க நினைக்கணும், எதற்காக போலீசாருடைய துப்பாக்கியை எடுத்து சூட்டு சம்பவத்தை நடத்தியது மட்டுமல்ல, துப்பாக்கியையும் சேர்த்தே திருடி கொண்டு சென்ற சம்பவம் பதிவானது மட்டுமல்லாம ஒரு பெண்ணையும் மிரட்டி அவருடைய மோட்டார் சைக்கிளையும் எடுத்துக்கொண்டு பயணிச்சிருக்கிறாங்க. இத்தனை குற்றங்களும் இப்போது நடந்து முடிஞ்சிருக்கு. இவர்கள் கைது செய்யப்பட்டால் நிச்சயமாக பாரதூரமான குற்றச்சாட்டுக்கள்ல வழக்கு தாக்கல் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சையுடைய சகோதரர் சரத் வீரவன்சைய அதிரடியாக நிதி குற்ற தடுப்பு பிரிவினர் கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. குறித்த நபருக்கு எதிரான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமல் வீரவன்ச 2012ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வீடமைப்பு அமைச்சராக இருந்த சந்தர்ப்பத்தில் அரச பொறியியல் கூட்டுத்தாபனத்தினுடைய வாகனங்களை சொந்த கட்சியினுடைய தேவைக்காக பயன்படுத்தியதன் காரணமாக அரசுக்கு 9 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டது என்ற குற்றச்சாட்டில் தான் குறித்த நபரை இப்போது கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினாங்க. நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது அவருடைய சட்டத்தரணி பிணை கட்டு அவருடைய வாதங்களை முன்வைச்சிருந்தார். வழமையாக இது போன்ற காரியங்கள் இவர்கள் சார்பாக முன்னிலையாகின்ற சட்டத்தரணிகள் என்ன வகையான வாதங்கள் முன்வைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல்வேறு இல்லாத பொல்லாத நோய்கள் எல்லாம் காட்டுவாங்க. மூச்சு திணறல் வருது, சிறைக்குள்ள வாழ முடியாது, இவர் மருந்து பயன்படுத்துறவர், இவருக்கு ஹார்ட்ல பிரச்சனை, கிட்னியில் பிரச்சனை, அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை, சிறைச்சாலையில் வாழ முடியாது, உயிர் ஆபத்து வந்துடும் அப்படின்னு பல்வேறு காரணங்களை அள்ளி விடுவாங்க. அதுபோன்ற நியாயங்களை சொல்லியிருப்பாரு. அனைத்து விடயங்களையும் பரிசீலனைக்கு உட்படுத்திய நீதிபதி பிணை கொடுப்பதற்கான எந்த ஒரு காரணங்களும் சொல்லப்படாததன் காரணமாக எதிர்வரும் 22ஆம் திகதி வரைக்கும் போய் வாங்க அப்படின்னு சொல்லி விளக்குமுறையில் வைக்கும்படி உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க.
நீல கலர் டபுள் டோர் பஸ்ல ஏறி பயணிக்க வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு. கட்சியாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், சொந்த விவகாரங்களாக இருக்கலாம், அனைத்துக்குமே அதிகாரத்தில் இருக்கும்போது அரச நிதிகளை பயன்படுத்துவது, அரச வளங்களை பயன்படுத்து, அரசு அதிகாரிகளை பயன்படுத்துவது, அரச வாகனங்களை பயன்படுத்துறது, இப்படித்தான் பொழப்பும் நடத்தி வந்தாங்க. இந்த சூழ்நிலையில தான் இப்போது அனைத்தையுமே ஓசியில வேணும் என்று ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு அரசியல்வாதிகளோட குடும்பங்களுக்கும் ஒரே கூரையங்கள் அனைத்தையும் இலவசமாக கிடைக்கின்ற ஒரே ஒரு இடம் சிறைச்சாலை தான். எனவே அவங்க ஆசைப்பட்ட மாதிரி 22ஆம் திகதி வரைக்கும் இப்போது உள்ளே இருந்து களி தின்ன வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்குது. இனி என்ன, சாரப்பாம்புக்கு மண்ணெண்ணெயை ஊற்றினா எப்படி கொதி கிளம்புமோ அது மாதிரி விமல் வீரவன்சைக்கும் கொதி கிளம்ப ஆரம்பிக்கும். கடந்த சில தினங்களுக்கு முன்னால அவருடைய வழக்கு விசாரணைக்கு அவர் வரல, நோய் நொம்பலம் அப்படின்னு சொல்லி இழுத்து போத்தி மூடி படுத்து கொண்டாரு. ஆனா இப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊடகங்கள் எல்லாம் கூப்பிட்டு அரசனுடைய அரசியல் பழிவாங்கலாம் அப்படின்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைப்பாரு. எம்மை அடக்குவதற்கு, எமது வாயை அடக்குவதற்கு, எமது குரல்களை அடக்குவதற்கு தான் அரசு முனையுது அப்படின்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகளை அள்ளி விடுவாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஒரு விஷயத்துல என்னென்ன விஷயங்கள் நடந்து முடிய போகுது அப்படின்ற ஒரு விஷயம். முன்னாள் அமைச்சர் SP திசாநாயக்கனுடைய சகோதரர், முன்னாள் மாகாண சபை உறுப்பினராக இருந்தவர், சஜபே கட்சியினுடைய அமைப்பாளராக இருந்தவர் தான் ஜெயலத் பண்டார் திசாநாயக்க நிதி குற்ற புலனாய்வு பிரிவினர் அதிரடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினாங்க. நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியவருக்கு உடனடியாக பிணை கிடைத்தது. கூடவே வெளிநாட்டு பயணத்துக்கான தடையை நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்கு. இவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார் லைசன்ஸ் ஒன்றை பெற்றுத் தருவதற்காக கிட்டத்தட்ட 2,75,00,000 ரூபாய் ஒரு நபரிடம் பணம் பெற்றார் என்ற குற்றச்சாட்டுல தான் குறித்த நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு இப்போது பிணையில வெளிவந்திருக்கிறாரு. பொறுத்து பார்க்கலாம் இது குறித்து என்னென்ன விடயங்கள் தெரிய வரும் அப்படின்ற ஒரு விஷயம். மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய மற்றொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 வயது மாணவன் தனது ஆசிரியரை பணிதிப்பதற்காக அவருடைய சொகுசு கார் மீது தீ வைத்த சம்பவம் தான் பதிவாகியிருக்கு. குருநாகல்ல மிக பிரபலியமான ஒரு பாடசாலையில கல்வி கற்று வந்த 8 வயது மாணவன் தனது சீருடையுடனே பாடசாலையிலிருந்து வெளியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆசிரியருடைய காருக்கு தீ மூட்டிவிட்டு அங்கிருந்து நகருகின்ற CCTV காணொளிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. 8 வயது மாணவனே தமது ஆசிரியரை பழி தீர்க்கணும் அப்படின்னு ஒரு மனநிலை இருக்கிறதாக இருந்தா, இது போன்றவங்க பெரிய ஆளாகி இந்த சமூகத்துல வாழுகின்ற பொழுது எவ்வகையான பிரச்சனைகள் இந்த சமூகம் எதிர்நோக்கும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு அச்சம் உருவாகி இருக்கு. வெறுமனே 8 வயது தந்தைக்கு நிகரான ஒரு ஆசிரியருடைய வாகனத்தை பத்த வைக்கணும், தீமூட்டணும் அப்படின்னு ஒரு மனநிலை உருவாகி இருக்கிறதுக்கான பின்னணி தான் என்னென்ன ஒரு விஷயம், குழந்தைகளுடைய மனநிலையில ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் என்ன வகையான மாற்றம் ஏற்பட்டிருக்கு, எதனால இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது போன்ற மாணவர்களுக்கு தேவையான சிகிச்சைகளை வழங்கி குறித்த மாணவனை அந்த ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியில் எடுக்கின்ற பணியை பெற்றோரும் ஆசிரியர்களும் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த ஒரு சம்பவம் எமக்கு எடுத்து சொல்லுகின்ற ஒரு விஷயம். என்னதான் இருந்தாலும் லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, நல்ல பண்பாட்டை கொண்ட மக்கள் உருவான ஒரு நாடாக எமது தேசம் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.